Question number 24. In a certain code, covalent is coded as BWPDUOFM. The code of elephant will be option A MFUIQRTW, option B QMUBIADH, option C QFMFUOBI, and option D EPHNTEAS. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2017 UGC நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்தீங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி QFMFUOBI என்றதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 24ல கொடுத்துருக்க க்ளூவை யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 24ல கோவேலண்ட், இந்த கோவேலண்ட்ன்றது எதுக்கு ஈக்குவலண்ட்னு சொல்றாங்க? BWPDUOFMனு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க இந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். கோவேலண்ட்டுக்கு கீழே அப்படியே BWPDUOFMனாக்க இப்போ இதுல இருக்கிறதுல ஏவுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வருது? பி. அடுத்தது சிக்கு அப்புறம் வர்றது டி, ஓக்கு அப்புறம் வர்றது பி, அடுத்தது பிக்கு அப்புறம் வர்றது டபிள்யூ. இந்த நம்ம இந்த பொசிஷன் எழுதிருக்கோம் இல்லையா, இங்கிலீஷ் ஆல்பபெட் பொசிஷன். அதுல பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் கோவேலண்ட்ல இருக்க ஏ வந்து ஃபர்ஸ்ட் பியா இருக்கு, சி வந்து கடைசியா இருக்குது, ஓவோடது ஓக்கு அப்புறம் வர்றது இந்த பி, இந்த வேல்யூ தேர்டா இருக்கு, பிக்கு அப்புறம் வர்றது டபிள்யூன்றது செகண்ட் லெட்டரா இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க எழுதும் போது ஈக்கு அப்புறம் இருக்கிறது என்ன வரணும்? இங்க வரணும். ஈக்கு அப்புறம் வர்றது என்ன வரணும்? இங்க வரணும், எஃப்னு வரணும். அதே மாதிரி ஓக்கு அப்புறம் இருக்கிறது பிக்கு வந்துச்சு இல்லையா, அது மாதிரி எல்லுக்கு வந்து என்ன வரும்? எம்னு வரும். அடுத்தது ஈக்கு அப்புறம் இருக்கிறது எஃப்ன்றது இங்க வரும். மாதிரி பிக்கு அப்புறம் இருக்கிறது கியூன்றது இங்க வரும். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் 4 லெட்டர் தெரிஞ்சிச்சு, QFMF. ஸோ ஆப்ஷன் சின்றது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததும் கரெக்டா வருதான்றது ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்ததுல பாருங்க, எல்லுக்கு அப்புறம் என்ன வருது? எம். அப்ப எல்லுக்கு அப்புறம் எம்னா இங்க ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஐ வரணும். அதே மாதிரி ஈக்கு அப்புறம் எஃப், அப்ப ஏவுக்கு அப்புறம் பி. அதே மாதிரி எண்ணுக்கு அப்புறம் ஓ, இங்க எண்ணுக்கு அப்புறம் ஓ. எண்ணுக்கு அப்புறம் ஓ, அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் இங்க ஓ. அடுத்தது பாருங்க, டீக்கு அப்புறம் வர்றது லெட்டர் யூ. ஆல்பபெட்ல அடுத்த லெட்டர் தான் நம்ம எழுதிருக்கோம். டீக்கு அப்புறம் வர்றது யூ. ஸோ இந்த ஆர்டர்ல எழுதும் போது ஆப்ஷன் சின்றதா நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இந்த மாதிரி கோடிங் எல்லாம் எழுதும் போது ஏபிசிடி இந்த ஆர்டர்ல எழுதி வச்சீங்க, அப்பதான் நம்மளால அந்த பேட்டர்னை கெஸ் பண்ண முடியும்.